சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி கொடமிளகா வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஜெயா டிவிக்கு ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். குடமிளகா கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. குடமிளகாய் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய குடமிளகாய் 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், பூண்டு 5 பல், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, தக்காளி 2, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. குடமிளகா கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பேனில். இதுக்கு நம்ம சீரகம் தான் தாளிக்க போகிறோம். நல்லா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பையும் சேர்த்துருவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுது, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது கூடவே தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதனால் அது கூடவே நம்ம வரமிளகா பொடியும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனியா பொடி, தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய், இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம், அது அப்படியே வெந்துடும். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. ஸோ இன்றைக்கி நம்ம பொறுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவர் ஒரு வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்காக ஒரு மிஷின் ஒன்று தயார் பண்ணி கொடுப்பாரு. அது ஃபுல்லாக தயாராகி ரெடி ஆனதுக்கப்புறமா அதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். உடனே அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஒரு $20,000 சொல்லுங்கள் அப்படின்னு. $20,000, ஐயோ நம்ம மிஷினை வாங்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிப்பாராம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த மிஷினை டெலிவர் பண்ணுற டைமும் வந்துடும். அந்த கம்பெனிக்கும் போய்டுவார், வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கும் போய் அந்த ஓனர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். மிஷின் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா உங்களுடைய ரேட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப பொறுமையாக பேசாமே உட்காந்துருப்பார். ஏன்னா அவருக்கு என்னென்னா இந்த $20,000 சொல்லிட்டு அவர் வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். அதனால ரொம்ப பொறுமையாக பேசாமே இருப்பார். பொறுமை இழந்த அந்த ஓனர் என்ன பண்ணுவார்னா, உடனே ஒரு செக்கில் $100,000 ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு, $100,000 நான் செக் எழுதி கொடுத்துட்டேன், மேலே நான் இன்னும் என்ன தரணுமோ அதை நீங்கள் சொல்லி அனுப்புங்க, நான் உங்களுக்கு செக் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு சின்ன விஷயந்தான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். இப்போ அவசரப்பட்டு அவர் வந்து $20,000 அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வந்து $80,000 வந்து கண்டிப்பாக வந்து நஷ்டமாயிருக்கும். இப்போ வந்து பொறுமையாக இருந்ததுனால தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து லாபமாச்சு. அவருடைய அந்த ஓனர் ரொம்ப பொறுமை இல்லாமல் இருந்ததுனால அவருக்கு வந்து $80,000 வந்து நஷ்டம். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பதறாத காரியம் வந்து சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த காரியம் பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக சிந்திச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து நல்லபடியாக முடியும். இப்போ நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்ச விழுது சேர்த்துருந்தோம், குடமிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து பாருங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குடமிளகா கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம்.